முச்சந்தலைக்கு கீழே உள்நாக்குக்கு மேலே புருவ மத்தியில் அணுவா பிறை வடிவமாக ஜோதிமயமாக இருக்கார். அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஏக தேசம் கொஞ்சம் அவர் இங்கேருந்து செயல்படுறார். அந்த இறைவன் மயம் ஆகணுன்னா என்னென்ன செய்யணுங்கிறத 5ஆம் திருமுறையில் 6ஆம் திருமுறை உடனடிய மூலில் சொல்லியிருக்கிறாங்க. இது வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்து கடவுளானது நம்ம தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது. இறைவன் வருத்தப்பட்டார், யாரையுமே உண்மையை சொல்லலையே அப்படின்னா பக்குவமான ஆன்மாவை நம்ம ராமலிங்க சாமி அனுப்பி ஆண்டவர் இந்த உலகத்தை அனுப்பினார். இறைவனுடைய உண்மையை வெளிப்படையாக சொன்னவர் நம்ம வளபெருமான் தான். இது வரைக்கும் யாரும் சொல்லவே கிடையாது. அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானோட கலக்கிறார், அவர் நம்மோட கலக்கிறார். இதுதான் சன்மார்க்கனுடைய பெரிய அற்புதம். ஜீவகாரியம் என்பது சாப்பாடு போடுவது மட்டுமல்ல, உடலால் ஜீவகாரியம் எல்லாம், மனத்தால் பண்ணலாம். ஞான கண்ணில் தான் இறைவனை பார்க்க முடியும். இந்த ஊனக்கண்ணில் பார்க்க முடியாதுன்னு இதுதான் உலக வழக்கு, உண்மை அதுதான். ஆனால் இதுக்கு மாறாக இப்போது நம்ம அருட்பெருஞ்சோ நம்ம தந்தையார் அருட்பெருஞ்சோட வரப்போகிறார். அவரை இந்த கண்ணாலேயே நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். சத்தியமாக இந்த கண்ணாலேயே நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். சரி, நான் பார்க்க போகணும், அதுக்கு என்ன செய்யணும்? அது மாதிரி உலகத்தில் உள்ள அத்தனை பேர்த்துக்குமே இந்த 7 திரை இருக்குது. 7 திரை இருக்குது. அப்போ பெற வேண்டியதை இந்த பிறவிலே பெற்றுக்கொள்ளலாம், இறைவன் மயமாகலாம். இதுதான் சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம ஒரு நிமிஷத்தை கூட தயவு செய்யுது இனிமேல் ஒரு நிமிஷத்தை கூட பேசக்கூடாது. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி கொல்லா குருநெறி குவளையம் எல்லாம் ஓங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இந்த ஆய்க்குடியில் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் காலையிலிருந்து மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் இந்த ஆய்க்குடி கிராமத்தில் உள்ள எல்லா பொதுமக்களுக்கும், சகோதரிகளுக்கும், சன்மார்க்க அறிஞர்களுக்கும், இங்கு அமர்ந்திருக்கும் தலைவர் அவர்களுக்கும் மற்றுமுள்ள எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் 63வது ஆண்டு நடக்குது. காலையிலிருந்து மிகவும் சிறப்பாக நடந்தது. இதனுடைய நோக்கம் சன்மார்க்கத்தை இந்த ஊர் மக்கள் சன்மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும். அதுதான் இதனுடைய நோக்கம். நம்ம மேலுக்கு சன்மார்க்கம்னா என்ன? சன்மார்க்கத்தினுடைய முக்கிய நோக்கமே மரணமில்லா பேர் என்ப பெருவாள். அதாவது அப்படின்னு சொன்னால் இறைவன் மயமாக ஆகிறது ஒன்று தெரிஞ்சு. அதாவது நம்முடைய நோக்கம் என்ன, வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த எகலோக வாழ்க்கை படிக்கணும், பதவி, காரு, பணம், பங்களா, இதுதான் நம்ம நோக்கமாக இருக்குது. இந்த நோக்கம் நிலையானது கிடையாது, இது அனித்தியமானது. இது நோக்கம் நம்முடைய நோக்கமே கிடையாது, நோக்கம் கிடையாது. இப்போ நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் உள்ள ஒவ்வொரு மனிதனும் கடவுள் மயமாக ஆக வேண்டும். இது அவருடைய ஆசை. இந்த உலகத்தில் ஜாதி, மதம், சமயம் எல்லாரும் நம்ம கடவுளுடைய குழந்தைகள். நம்மளை சிருஷ்டி பண்ண ஒரே ஒரு கடவுள் தான். அப்போ நம்ம எல்லாருமே கடவுள் மயம் ஆகணுங்கிறமா அவருடைய நோக்கம். இது நல்லா நம்ம வச்சுக்கணும். இப்போ நான் சொல்கிறோம், நான் என்பது உடல் கிடையாது, நான் சிற்றனுடையுடன். இப்போ கடவுள் எங்கே இருக்காருன்னா இங்கே இருக்காருங்க, கரெக்டாக சொல்லணும்.
முச்சந்தலைக்கு கீழே, உள்நாக்குக்கு மேலே, புருவ மத்தியில் அணுவா பிறை வடிவமாக ஜோதிமயமாக இருக்கார். அவர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய ஏக தேசம். கொஞ்சம் அவர் இங்கேருந்து செயல்படுறார். அவர் இங்கே இருக்கிற தொட்டு தான் நம்மெல்லாம் செயல்படுறோம். அது மாதிரி ஒவ்வொரு உயிரிலையும் ஓர் அறிவிலிருந்து 5 அறிவு வரைக்கும் மரம், செடி எல்லாத்தையும் அவர் இருக்கிறார். அவர் இல்லைன்னா எந்த செடியுமே உயிர் இருக்காது, நட்டு போயிடும். இதுதான் உண்மை. கடவுளுக்கு இருக்கார், அவர் ஜோதி உருவமாக இருக்கார். சரி, இப்போ நம்முடைய நோக்கம் இறைவன் ஆகணும், இறைவன் ஆகணுங்கிறது நோக்கம். அப்படிங்கிறப்ப இந்த இறைவன் மயமாக ஆகிறது என்ன அப்படிங்கிறத திருமுறைகள் சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த இறைவன் மயம் ஆகணுன்னா என்னென்ன செய்யணுங்கிறத 5ஆம் திருமுறையில் 6ஆம் திருமுறை உடனடிய மூலில் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு பெரிய நம்ம சந்தோஷப்பட வேண்டிய நம்மலாம் மிகவும் இந்த உலகத்தில் இருக்கிற அண்ட சராசரி, இந்த உலகத்தில் அத்தனை நாட்டிலையும் நம்ம தமிழ்நாட்டுக்காரங்க மிக உயர்ந்தவர்கள், மிக மிக உயர்ந்தவர்கள். எப்படி என்றால், இது வரைக்கும் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாக பிறந்து கடவுளானது நம்ம தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே கிடையாது. நம்மெல்லாம் பெருமை அடைஞ்சிக்கணும். அதனால் இன்னொரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது நம்ம எல்லாம் இறைவன் ஆக போகிறோம். நம்ம தான் ஆக போகிறோம், சன்மா ஆக போகிறோம். சரி, இப்போ இதுக்கு சன்மா ஆக போகிறோம்னா முதல்ல அருட்பாண்டாவது வள்ளல் எதுக்கு வந்தாருன்னா, இந்த உலகத்தில் இதுவரைக்கும் தோன்றிய மக்கள் யாருமே இறைவனோட உண்மையை சொல்லவே கிடையாது. அவங்களுக்கு தெரியல, வெளிப்படை என்னமோ சொல்லிட்டு போயிட்டாங்க. இறைவன் வருத்தப்பட்டார், யாருமே உண்மையை சொல்லலையே. அப்படின்னா பக்குவமான ஆன்மாவை நம்ம ராமலிங்க சாமி அனுப்பி ஆண்டவர் இந்த உலகத்தை அனுப்பினார். அவர் என்ன செய்யார்னா, இறைவனுடைய உண்மையை வெளிப்படையாக சொன்னவர் நம்ம வளபெருமான் தான். இது வரைக்கும் யாரும் சொல்லவே கிடையாது. ஏன் சொல்லவில்லை என்றால், தயவு மயமாகணும். இந்த தயவு மயமானதான் இந்த இறைவன் உணர்த்துவார். நம்ம எல்லாம் தயவு மயம்ட்டால் இந்த பிறவியிலே இறைவன் ஆகிடலாம். ஒன்றும் நீங்கள் ஒன்றும் படிக்க வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், தயவு மயமாக ஆகிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், நம்ம எல்லாம் இறைவன் ஆகிடலாம். இதுதான். அப்போ அந்த தகுதியை பெற்றுட்டார் ராமலி, அந்த தகுதியை பெற்றுட்டார். பெற்ற உடனே தான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் சித்திய விழாகத்துக்கு மேட்டுக்குப்பத்தில் வராங்க. வந்து என்ன பெரிய அற்புதம் அப்படின்னா, நம்மெல்லாம் இறைவனோட கலந்தார்னு சொல்கிறோம். ஆனால் சன்மார்க்கத்தில்னா அதெல்லாம் இறைவனோட கலந்தாரெல்லாம் அதெல்லாம் அது எடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது. உண்மையான விஷயம் என்னவென்றால், அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் வள்ளல் பெருமானோட கலக்கிறார், அவர் நம்மோட கலக்கிறார். இதுதான் சன்மார்க்கத்தினுடைய பெரிய அற்புதம். இப்போ ஒரு தடவை வந்துட்டார் அவர் கலந்து. இப்போ இந்த சமயம் அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லா வல்லபத்தையும் கொடுத்துட்டார். யாருக்கு? நம்மளுடைய வள்ளல் பெருமான் கொடுத்துட்டார். அவர் தான் இப்போ செங்கோலாட்சி பண்ணிகிட்டு இருக்கார். அவர் எப்படி நம்மளோட மனிதனாக பிறந்து இந்த கஷ்டத்தெல்லாம் அனுபவித்து துடிச்சு இருந்து என்னோட கேட்டு வாங்கி வச்சுருக்கார். இப்போ அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இவ்வளோ வருஷம் ஆகியே ஒருவர் கூட நம்ம சொன்னதை கேட்டுக்கிட்டு வரவே இல்லைன்னு ரொம்ப வருத்தப்பட்டுருக்கார். நம்ம வருத்தப்படுறோமா? இல்லையே. அதாவது ஆண்டவன் நடக்குது, சாப்பிட்றோம், போகிறோம், வரோம், வடலுக்கு போகிறோம், ஜோதி பார்க்குறோம், வரோம். இதை தவிர நம்ம என்ன செய்கிறோம்? ஒவ்வொரு வினாடியையும் நாம் வீணாக்கக்கூடாது. என்ன செய்யணும் அப்படின்னா, எப்போயுமே இறை சிந்தனையில் இருக்கணும். நாம் எப்படி இறைவன் மயமாகணும், அதுக்கு என்ன செய்யணும்? கருணை மயமாகணும். சன்மார்க்கத்தினுடைய நோக்கமே கருணை மயமாகணும். அதுக்கு தான் ஜீவகாருண்யம். ஜீவகாருண்யத்தில் தான் இரக்கம் வரும். அதுதான் முதல் படி. நம்ம நோக்கம் அதுதான். அப்போ பெருமான் வந்துட்டு இப்போ என்ன செய்யணும்? நம்மளெல்லாம் சிரிச்சிக்கிட்டு இருக்கார். பெருமான் சித்தி விழா இருந்தவ சொன்னாங்க, நான் இது வரைக்கும், அதாவது சித்தி பெறுவதற்கு முன்பதாக அது தீபத்தை வச்சுட்டு சொல்கிறாங்க, நான் இது வரைக்கும் சொல்லி வந்து யாருமே 2 வருஷமாக சொல்லிட்டு வந்தேன், யாருமே கேட்க மாட்டேன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒரு அருமையான ஒரு கடுமையான சொன்னார். அப்போ தான் நமக்கு உணர்வு வந்துதா கேட்க. அவர் சொல்கிற நம்ம என்ன எதுக்கு ஆண்டு விழா நடத்துகிறோம், என்ன செய்கிறோம், இந்த ஊரில் எத்தனை பேர் சன்மார்க்கம் வந்து இருக்காங்க, யார் இப்போ சன்மார்க்க ஊழத்தில் நடக்கிறோம்,
இதை நினச்சி பாருங்கள். பெருமான் சொன்னது எதையாவது கடைப்பிடிக்கிறோமா? நம்ம எதையாவது ஒழுக்கம், இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், ஜீவ ஒழுக்கம், ஆன்ம ஒழுக்கம். இந்திரிய ஒழுக்கம் என்னென்னா இந்த ஐம்புலன்கள் கண்காட்சி எல்லாம் நல்லதையே பார்க்கணும், நல்லதையே செய்யும். கரண ஒழுக்கம் மன சித்தி புத்தி. ஒரு வழியில் சொன்னோம்னா இது எல்லாமே நினைக்கிற எண்ணங்கள் நல்லதாகவே நினைக்கணும், நல்லதையே பேசணும், நல்லதையே செய்யணும். இந்த ஒரு வரியில் எல்லாமே அடங்கிடுச்சு. முயற்சியான ஒழுக்கம் நமக்கு வந்துடும். சரி, இந்த ஒழுக்கம் வந்த பிறகு கருணைமயமாகணும். நம்ம முதல்ல அடிப்படை என்ன செஞ்சுங்கன்னா, இந்த மனதில் வெறுப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது, வெறுப்பும் இருக்கக்கூடாது. வெறுப்பு ஆபத்து, விருப்பம் ஆபத்து. முதல்ல வெறுப்பு ஏன் ஆபத்து? இதெல்லாம் தயவுக்கு தடையாக இருக்குது. சன்மார்க்கத்தினுடைய முக்கிய தடைகள் இவையெல்லாம். ஏன் என்றால், ஒருவருக்கு பசித்தவனுக்கு சாப்பாடு போட போனோம்னா அவன் நம்மக்கிட்ட பேச மாட்டான், விரோதி. சாப்பாடு கொடு, அந்த தவறான எண்ணம் மனசில் வந்துடும். அந்த ஒரு காரணத்துக்காக யாராக இருந்தாலும் நம்ம சன்மார்க்கம் என்ன கடைபிடிக்கணும்னா, யாரையும் விரோதியாக நினைக்கக்கூடாது. அவங்க நம்மளை வெறுத்தா கூட நம்ம வெறுக்கக்கூடாது, நம்ம அன்பு செலுத்தணும். இந்த தன்மைக்கு நம்ம வர முடியுமா? முயற்சி செய்யுங்க. யாரை பார்த்தாலும் கருணையாக, தயவாக, மரம் செடி கொடி எந்த தயவாக பார்க்க முயற்சி பண்ணுங்க. இதை நம்ம செய்யணும். இதுக்கு முயற்சி பண்ணலாமில்ல. ஜீவகாரியம் என்பது சாப்பாடு போடுவது மட்டுமல்ல. உடலால் ஜீவகாரியம் எல்லாம், மனத்தால் பண்ணலாம், உடலால் பண்ணலாம். மனத்தால் எப்படி போகிற கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக வேண்டிக்கலாம். இப்போ போர் நடந்துகிட்டு இருக்குது, செத்துக்கிட்டு இருக்காங்க அநியாயம் பேர். நம்ம வேண்டிக்கலாம் இல்லை, இது மாதிரி சண்டை நடக்க, இறைவா சண்டை நடக்கக்கூடாது. இது ஒரு ஜீவகாரியம் தானே, இதை ஏன் வேண்டிக்கப்படாது? இப்படி எல்லோரும் நம்ம வேண்டிக்கணும். எங்கெங்கே கஷ்டம் நடக்குதோ நம்மளால் ஒன்றும் செய்ய மாட்டோம், இரண்டு வேண்டும். பெருமான் நம்மளால் முடிஞ்சால் செய்யலாம், முடியலையா பெருமான் இப்படி நடக்குது நீங்கள் தடுங்க அப்படின்னு நம்ம மனமுருகி வேண்டிக்கிட்டோம்னா, இந்த கொலைபலிகளாம் எல்லாம் நீங்கள் பேசிட்டீங்க, சுற்றி பேச வேண்டாம். மனமுருகி ஒரு சன்மார்க்க அன்பர் ஒரு ஒழுக்கத்தில் இருக்கிற மனமுருகி மற்றவங்களை வேண்டிக்கிட்டுனா அங்கே இறைவன் செயல்படுறார், சத்தியமாக செயல்படுறார். இதை நம்ம வேண்டிக்கலாம். இப்போ இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, முதல்ல அருட்பெருஞ்சான்றர் வந்தார், நம்ம வள்ளல்பெருமானோட கலந்தார். இன்றைக்கி அவர் நம்ம வள்ளல்பெருமான் இறைவன் ஆயிட்டார். இப்போ செங்கோல் ஆட்சி ஆகிட்டுருக்காரு. இப்போ இன்னமேலும் வர போகிறார். இன்னமேலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் நம்ம வள்ளல் பெருமான் மூலமாக வரப்போகிறார். இதை உரைநடைப்பதில் திருவருண் மெய்மொழி, திருவருண் மெய்மொழியில் பெருமான் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நீங்கள் வீணாக பொழுதை கடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது மாதிரி இருக்காதீங்க. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம வீட்டுக்கு ஒரு பெரிய விருந்தாளி வரும். நம்ம விருந்தாளி வர்றாங்கன்னு எவ்வளோ வீட்டை சுத்தமாக வச்சுக்கிட்டு அவங்க வரவேற்கிறதுக்கு எவ்வளவு நம்ம ஆசை அன்பாக இருப்போம். அதுபோல் இறைவன் வரப்போகிறாருன்னா அவரை இப்படி நம்ம வரவேற்கணும். இறைவன் இதில் சொல்கிறோம். இப்போ நம்ம என்ன சொல்ல, ஞான கண்ணில் தான் இறைவனை பார்க்க முடியும், இந்த ஊனக்கண்ணில் பார்க்க முடியாதுன்னு. இதுதான் உலக வழக்கு, உண்மை அதுதான். ஆனால் இதுக்கு மாறாக இப்போது நம்ம அருட்பெருஞ்சோ நம்ம தந்தையார் அருட்பெருஞ்சோட வரப்போகிறார். அவரை இந்த கண்ணாலேயே நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். சத்தியமாக இந்த கண்ணாலேயே நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். சரி, நம்ம பார்க்க போகிறோம், அதுக்கு என்ன செய்யணும்? இப்போ வரேன்னா அவர் எப்படி நம்ம வரவேற்கணும்? வரவேற்கணும்ல, அதுக்கு தான் நம்ம அதாவது பெரும் முயற்சிகள் இருக்கணும். சாதாரண நான் பெரும் முயற்சினா இந்திரிய ஒழுக்கம், கரண ஒழுக்கம், தயவு மயமாகணும், பசித்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும், மனதில் எந்த விதமான கோபம், பொறாமை, எந்த துவேஷம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கலைஞ்சிடணும், இங்கே சுத்தம் பண்ணிடணும். இங்கே நம்மக்கிட்ட ஏன்னா அசுத்தமாக எல்லாம் இருக்குது. உடல் சுத்தம் பண்ணணும், உள்ளத்தையும் சுத்தம் பண்ணணும். அதை விட தனித்து இருக்கணும். அதாவது யாருடைய பிறருடைய குற்றத்தை தயவு செய்து பேசக்கூடாது. அவனுடைய பெருமையை நல்லா பேசலாம், பெருமையை பேசலாம், குற்றத்தை பேசவே கூடாது. எந்த விதத்திலையும் கோபப்படக்கூடாது, எந்த விதத்திலையும் பதட்டப்படக்கூடாது. கோபத்துக்கு என்ன காரணம்? ஒரு பொருள் மேலே பற்று வச்சுருக்கிறோம், அது கிடைக்கலன்னா கோபம் வருது. குடும்பத்தை சொல்லுவாங்க, அப்பா சொல்லுவாங்க பையன், ஏண்டா நான் சொல்கிறத நீ கேட்கலையேன்னு சொல்லுவாங்க. இந்த ஆணவம் வேலை செய்யுது.
நான் சொல்கிறத நீ கேட்கணும். அந்த ஆணவத்திலையும் கோபம் வருது, பொறாமையிலையும் கோபம் வருது, இந்த பற்றுனாலையும் கோபம் வருது. இது இல்லைன்னா அப்புறம் கோபம் நமக்கு இப்படி வரும். எனக்கு எந்த பற்று இல்லைன்னா ஏதாவது சொல்லிட்டு எனக்கு திட்டுறாங்க, அதை திட்டிட்டு போகிறாங்க நமக்கு என்ன அப்படின்னு எனக்கு கோபம் எப்படி வரும்? தன்னை மதியாக இருத்தல். நாம் ஒரு ஆளும் மதிக்கப்படாது. பெருமானே சொல்கிறார், நான் புழுவிலையும் இழிந்த புழுன்னு அவர் சொல்கிறப்ப நம்மெல்லாம் நாயினும் இழியினும் இழிந்தே நாயினும் கழின்னு சொல்கிறார். அவரே அப்படி அவ்வளோ தாழ்த்தி சொல்லிக்கிறாரு. நம்ம அதுக்கு சொல்லணுமா இல்லையா? அவர் எதுக்கு சொல்லி காட்டியிருக்காரு? நாம் அப்படி நடக்க வேண்டும். இந்த திருவருப்பா முழுவதையும் நமக்காக தான் பாடியிருக்கார். அவர் எந்த கஷ்டப்படல. அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ நம்ம செய்ய வேண்டிய வேலை அந்த ஒழுக்கத்தில் இருக்கணும். ஒழுக்கத்தில் இருந்து ஒரு நிமிஷம் ஐயா, ஜோராக கை தட்டுங்க. ஐயா வந்து நான் 2003 பேங்க்கில் இருக்கக்குள்ள எனக்கு அவங்க போஸ்ட் மாஸ்டராக இருக்கக்குள்ள ரயிலில் வருவாங்க. நான் பேங்க் வேலையை முடிச்சுட்டு அந்த ட்ரெயினை பிடிப்பேன். ஐயா ஒரு 20-30 பேர்த்தோடு வருவாங்க. அன்னைக்கு ஐயா எந்த நிலையில் இருந்தாங்களோ அப்படியே இருக்காங்க. என்ன காரணம்னா, அந்த ஐயா சொன்ன தீபம், அவங்க சொன்ன முக்கூட்டு சூர்ணம், அதெல்லாம் அவங்க கடைப்பிடிக்கிறாங்க. நம்ம எல்லாம் இந்த ஒரு நாளைக்கு விழாவுக்கு வர்றது, கிக்கி முக்கின்னு சிரிக்கிறது, போகிறது, சரஸ்வதி மாதிரி பல்ல காட்டிக்கிட்டு அவங்க ஐயா மாதிரி இருக்க மாட்டேங்கிறாங்க. அதோ எனக்கு ஒரு கோபம். நான் கடுபடியாகவே நிறைய தடவை பேசுகிறேன். இது ஏதாவது ஒரு ஒழுக்கத்துக்கு வரணும். ஐயா மாதிரி இல்லையான்னு எனக்கு ரொம்ப வருத்தம். அதை ஃபாலோ பண்ணணும். அவர் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ரிட்டையர்மெண்ட் ஆனதுலேருந்து இப்படியே இருக்கார். இதான் சத்மார்க்கம், இதான் சத்தியம். ரைட். நீங்கள் சாப்பிட்ணுங்கிறதுக்கு தானே நான் வீட்டில் தீபம் வைக்கணும். இதெல்லாம் டெய்லி அன்றாடம் கரிசாலையை யூஸ் பண்ணணும். எந்த தந்திரம் பண்ணியாவது ஒரு 2 குண்டு மணி இறக்கணுங்கிறார். அது இஸ் வாண்ட் ஃபார் ஒன்லி ரிசல்ட். ஐ டூ நாட் வாண்ட் எக்ஸ்பிளேஷன். ஐ வாண்ட் ஒன்லி ப்ராக்ரஸ். யாரா ஜெயிச்ச வரலாறுனா ஐயா. அவருடைய சீடனா இருக்கார்ல, சின்ன பிள்ளை மாதிரி வராருல, நூத்தப்பூருக்கு வராரு, கள்ளக்குறிச்சிக்கு வராரு, திருவானைக்காவலுக்கு வராரு, மெட்ராஸ் மதுரைக்கு கூட்டம் போட்டால் ஜங்கு ஜங்குன்னு வராருல. அப்போ நம்ம அதை மாதிரி ஆகணும்னு அவங்களெல்லாம் ஒரு ட்ரெயின் இன்ஜின் மாதிரி நம்ம பின்னாடி போட்டி மாதிரி கடைசியில் தொத்திக்கிட்டால் கரையேறிடலாம். அதுக்கு தான் சொல்கிறேன். நான் இப்படி மறித்து சொல்கிறேன்னா ஒரு ஆர்வத்தில் நீங்கள்லாம் அப்படி இருக்கணும். அதை ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டே இருக்கிறது தூண்டுதல் வேணும் அப்படிங்கிறது தான். யாரும் தீபம் வைக்கிறதில்ல, சும்மா 4-5 பேர் வைக்கிறது, இதை பண்ணுறது. நான் எல்லா வீட்டுக்கும் விசிட்டுக்கு வரேன். இதால் ஐயா சொன்ன முக்கூட்டு சொன்னோம், கரிசாலை எல்லோரும் நீங்கள் பயன்படுத்தணும். இளமையாக இருக்கணும். விடிய காலையில் எழுந்திருக்கணும். அந்த மகாமந்திரத்தை சொல்லணும். கணப்பொழுது 2.5 நாழிகை நீங்கள் உச்சரிக்க உள்ள ஒரு ஐயா வரேன்னு சொல்கிறார்ல, அது எல்லாம் நடக்கும். இது இடையில ஏன் மறிக்கிறேன்னா, அவர் ஒரு பெரியவங்க, இவ்வளோ வயசுக்கு வராங்கல்ல, நான் மலைக்காமல் வராங்கல்ல, அவரை பார்த்து நம்ம ஐயா கணேஷ் ஐயா இளமையாக 20 வருஷமாக அப்படியே இருக்கார், நம்மளும் இருக்கணும்னு உங்களுக்கு அந்த ஆர்வத்தை சொல்கிறதுக்கு தான் நான் உங்களை எல்லாம் தூங்கிட்டு இருக்கேன். அதால் சுறுசுறு பார்க்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. மகாமந்திரம் சொல்லுங்கள். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருடை அருட்பெருஞ்சோதி. இடையில வருத்தப்படாதீங்க, நல்லா சொல்லுங்கள். ஐயா ஹலோ ஐயா சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் நான் எதுவும் தகுதி இல்லை. நான் ஏதோ 10 நான் ஏதோ முயற்சி பண்ணுறேன். பெருமாள் சொன்ன கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறேன். அதில் முக்கியமான ஒன்று ஃபாலோ, அது நான் சாட்சி. பெருமாள் இதை எல்லாம் சேர்த்துங்க. நான் முதல்ல ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி உட்காந்து எழுந்திருக்க அவ்வளவு 10 கிலோ வெயிட்டு தொம்பி பிறந்தேன். இந்த வெண்ணி தண்ணியை சுண்டை காய்ச்சி வச்சு குடிக்கிறத ஃபாலோ பண்ணி 15 வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அதனால் என் உடம்பு சுக்கா போயிடுச்சு. இதை தெரிஞ்சுங்க. தண்ணி நல்லா சுண்டை வச்சு காய்ச்சி குடித்தா உடம்பு சுக்குப்பொடியை கொஞ்சம் போட்டுக்கணும். உடம்பு யாரும் மொத்தமாக இருக்கிறாங்களோ அவங்க உடம்பை குறைக்க நினைச்சிங்கன்னா அதுக்கு நான் உதாரணம். அந்த கரிசாலை பால் காலை சாப்பிடுங்க. எப்போவுமே சுண்டை வச்சு தண்ணியே குடிச்சிக்கிட்டு இருங்க. அது மாதிரி செஞ்சீங்கன்னா அதுக்கு சாதாரணம். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, நம்ம விஷயத்துக்கு வரலாம். இப்போ நாம் என்ன செய்யணும்? இந்த ஒழுக்கத்தில் இருக்கணும். இப்போ இதில் என்ன ஒரு பேருன்னா, பெருமான் வரப்போகிறது தான் உண்மை. நாம் எல்லாம் பெரிய லாபம் அடைய போகிறது உண்மை. இதுதான் உண்மை தான். ஆனால் எப்படிப்பட்ட லாபம் அடைய போகிறோம் அப்படிங்கிறதான் விஷயம். என்ன லாபம்னா, பெருமானை வர்றப்ப அந்த 7-14 உலகம் பார்க்குறப்ப
என்ன இது அதிசயம் அதிசயம்னு நினைப்பாங்க. அப்படி வரப்போகிறார். அப்போ என்ன நடக்குன்னா, பெருமான் வர்றப்ப என்ன, இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேர்த்துக்குமே இந்த 7 திரை இருக்குது. 7 திரை இருக்குது. அந்த 7 திரையில் முதற்கூறு வந்து கீழே அசுத்தமாய திரை, மேலே சுத்தமாய திரை. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்குமே நம்ம அருட்பெருஞ்சாண்டவர் வரும் பொழுது கீழே முதல் திரையுடைய கீழ்கூறு அசுத்தமாய திரை மட்டும் நீக்கிறார். கண்டிப்பாக நீக்க போகிறார் சத்தியமாக. அப்போ நீக்கிறப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம எல்லாருமே உலகத்தில் அத்தனையுமே புண்ணியமாகிடுவாங்க. நல்ல குணம் நல்செய்கை கண்டிப்பாக அப்போ வந்துடும். அவ்வளவுதான் புண்ணியம் வேணும். அதுக்கு மேலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்படி தீவிர முயற்சி பண்ணணும். ஏன்னா நம்ம சொல் செயல் அத்தனையும் இன்னும் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு நம்ம வச்சுக்கணும். எல்லாத்துக்குமே இது தெரிஞ்சுக்கணும். நம்மளை யார் துன்பப்படுத்துகிறாங்களோ, இது எனக்கு பெருமை அடிக்கடி உணர்த்துறார். அடிக்கடி சொல்கிறேன்னு நீங்கள் நினச்சி திருப்பி சொல்கிறேன். யார் நமக்கு என்ன தொந்தரவு கொடுத்தாலும், தயவு வீட்டில் மனைவியோ அப்பாவோ அம்மாவோ யார் என்ன தொந்தரவுங்களுக்கு வேணும்னா கொடுத்தாலும் தயவு செய்து அவங்க மேலே கோவிச்சுக்காதீங்க. அதுக்கு காரணம் நம்ம தான். ஏன் அப்படின்னா, சிந்தனை பண்ணி பாருங்கள். நான் போன ஜென்மத்தில் செய்த வினைப்பெண் அவங்க என் பையன் மூலம் வரலாம், அம்மா மூலம் வரலாம், மனைவி எல்லாம் மூலம் வரலாம். அப்போ அவங்க மேலே கோச்சிக்கலாமா? காரணம் நான் தான் அதுக்கு காரணம். அவங்க ஒரு கருவி தான். இது உண்மை, சத்தியமான உண்மை. இதை மட்டும் மனதில் நினைச்சி வச்சுங்க. இந்த உலகம் சொர்க்கமாகிடும். இந்த உலகம் சொர்க்கமாக இந்த ஒரு உண்மை சத்தியமான உண்மை. யார் மேலேயும் கோச்சிக்காதுங்க. நான் செய்த வினைப்பெண் எனக்கு வந்தது. இப்போ அவங்கள சொன்னாங்க, இந்த வாழ்க்கையை பிரச்சனை தான். பிரச்சனையாக நினைக்காதீங்க. நம்மளை பக்குவப்படுத்துது பிரச்சனை. அது நமக்கு அவசியம். அது வந்தால் நம்ம பக்குவப்படுவோம். இறைவன் பக்குவப்படுத்தினா அந்த பிரச்சனை இருந்தால் பிரச்சனை நினைக்காதுங்க. இது நம்முடைய வினையை போக்குன்னு நினச்சிக்கோங்க. நம்முடைய வினையை போக்கு நினச்சிங்க உங்களுக்கு சந்தோஷமாகப்படுவீங்க. அப்போ இந்த தீவிர முயற்சியில் இருந்தால் என்ன செய்கிறார் இறைவன்? யார் இந்த தீவிர முயற்சியில் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு முதல் திரையில் உள்ள கீழ்கூறு மேல்கூறையும் சேர்ந்தாப்படி நீக்குவார். அந்த சேர்ந்தாப்படி நீக்கிட்டால் மற்ற திரைகளெல்லாம் சீக்கிரமே நீங்கிடும். அப்போ பெற வேண்டியதை இந்த பிறவியிலே பெற்றுக்கொள்ளலாம், இறைவன் மயமாகலாம். இதுதான் சொல்லியிருக்காரு. இதுக்கு நம்ம ஒரு நிமிஷத்தை கூட தயவு செய்யுது இனிமேல் ஒரு நிமிஷத்தை கூட பேசக்கூடாது. எப்போ இறை சிந்தனையே விருங்க. அதாவது தயவு, யாரை பார்த்தாலும் தயவை பார்க்கணும். நம்மளை உலகில்காரங்க நம்மளை சண்டை போட்டால் கூட திட்ட வாங்கிக்கிட்டு பொறுமையாக இருந்து முயற்சி பண்ணுங்க. நம்ம அன்பு காட்டணும் அவங்ககிட்ட. இதெல்லாம் முயற்சி பண்ணி இப்படி முயற்சி ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வினாடியையும் வீணாக்காத இந்த இறை சிந்தனையிலேயே இருந்துக்கிட்டு எல்லா விஷயங்களையும் தயவு செலுத்திக்கிட்டு இருந்து நம்ம இறை வரப்போ இது மாதிரி இருந்தால் பெறவேண்டி பெற்றுக்கொள்ளலாம் என்பதை கூறி இத்தனை சுற்றுவை முடித்துக் கொள்கிறேன். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நன்றி, வணக்கம்.